கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1357க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 12:25 உங்களுக்காக வாசிக்கின்றேன். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், இருதயத்தை ஒடுக்கும். நல் வார்த்தையோ இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். 2 காரியங்கள் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை ஒடுக்கிவிடும். அப்படி கவலைப்படுகிற மனிதனுக்கு நல் வார்த்தையை, பரிசுத்த வார்த்தையை, வேத வசனங்களை நீ கொண்டு போய் அவனிடத்தில் சேர்ப்பாயானால் அவன் கவலை மாறும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். கவலைப்படுவதினால் உன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட நீ கூட்ட முடியாது. கவலைப்பட்டு வாழ்ந்த மனிதர்களின் கவலைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு மாற்றி இருக்கிறார். வியாதியினால் கவலைப்படுகிறாயா? கொடிய நோயினால் கவலைப்படுகிறாயா? கடன் பிரச்சனைகளினாலே கவலைப்படுகிறாயா? தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டத்தினால் கவலைப்படுகிறாயா? அல்லது நீ நம்பினவர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலைப்படுகிறாயா? உன் பிள்ளைகளை குறித்து, தொழிலை குறித்து, வியாபாரத்தை குறித்து, உன் சரீரத்தை குறித்து கவலைப்படுகிறாயா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. உங்கள் கவலைகள் எதுவாயிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள். உங்களை தேடி நல் வார்த்தைகள் வருகிறது. உங்கள் கவலைகளை இயேசு மாற்றுவார். இதுதான் நல் வார்த்தை. இயேசு உங்கள் துக்கத்தை மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலையை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இருதயத்திலிருந்து அந்த கவலை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தும் தகப்பனே. தேவனுடைய வார்த்தைகள் கவலையை மாற்றும். தேவனுடைய வார்த்தைகள் வியாதியை மாற்றும். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனை வாழ வைக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நஷ்டத்தை லாபமாக்கி தரும். தேவனுடைய வார்த்தைகள் தோல்விகளை வெற்றியாய் மாற்றி தரும். தேவனுடைய வார்த்தைகள் நல் வார்த்தைகள். மகனே, மகளே, அந்த தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கிற வேத புத்தகத்தை நீ வாங்கி அதை வாசித்து பார். உன் வாழ்க்கையில மாற்றத்தை காண்பாய். இயேசு கிறிஸ்து உன் கவலையை மாற்றுவார். உன் கவலையை மாற்றக்கூடிய ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரிடத்துல அவருடைய கைகளில கத்தி இல்லை, ஹல்லேலூயா, அறிவால் இல்லை, ஈட்டி இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தைகள் உன் கவலையை மாற்றும். உன் எதிரியை சங்கரிக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைகளே அதை பார்த்து கொள்ளும். தேவனுடைய வார்த்தையினாலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவனுடைய வார்த்தையினாலே உன் கவலைகள் எல்லாம் பறந்து போய்விடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.